ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு அதில் ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம். போலியில் எத்தனையோ வெரைட்டி இருக்குது. அதில் வந்து நம்ம இப்போது ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு போலி டிஷ்ஷு தான் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல சக்கரவள்ளி கிழங்கு, அதான் ஸ்வீட் பொட்டேட்டோ சொல்லுவாங்க, அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். தோல் உரிச்சிட்டு அதை நல்லா மசிச்சுக்கிட்டு அதோட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து, வெல்லம், அதை நாட்டு சர்க்கரை எது இருந்தாலும் போட்டுக்கலாம் நீங்கள். அதோட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அது ரொம்ப கொஞ்சம் முன்னாடி வெந்திருந்துச்சுன்னா நீங்கள் அது மிக்சியில் கூட லேசாக ஒரு பசர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற மைதா மாவு, உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த போலியோட பேஸ் மாவில் நம்ம இந்த உருண்டையை வச்சு இப்போ போலி பண்ண போகிறோம். நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்து நல்லா மசித்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு கூட நம்ம போலி செய்ய முடியும். நல்லா சாஃப்டாக டேஸ்டியான சுட சுட நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம போலி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். நல்ல நெய் மணத்தோட வெல்லம், ஏலக்காய் சேர்த்துருக்கோம்னா இந்த பூரணம் வித்தியாசமாகவும் இருக்கும். இது எல்லாேருக்கும் நல்லா அது உடனே அப்படியே சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோவை இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நான் ஏற்கனவே போலி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஊற வச்ச மாவு. இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம வச்சுருக்கிற அந்த பூரணத்தை உள்ளே வச்சு, சக்கரவள்ளி கிழங்கு பூரணத்தை உள்ளே வச்சு மூடி போலி செஞ்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம போலிக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் அந்த மைதா மாவு கலந்து எடுத்து வச்சுக்கணும். இதை கையாலையும் தட்டி விடலாம், நீங்கள் இல்லை சப்பாத்தி கட்டையை வச்சும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். உள்ளே நல்லா பேக் பண்ணி மைதா மாவு தொட்டு நீங்கள் அதை சின்ன சின்ன போலியாக செஞ்சு நெய் விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்ல சுவையான சக்கரவள்ளி கிழங்கு போலி ரெடி ஆகிடும். லேசாக அடுத்திங்கனாலே போதும். மேல் மாவுக்கேற்ற உருண்டை பூரணம் கரெக்டாக வச்சிங்கன்னா வெளியில் வராமல் இருக்கும். நீங்கள் இதை நெய் போட்டு செஞ்சு எடுக்கும்போது நல்ல சாஃப்டான போலி, சக்கரவள்ளி கிழங்கு போலி கிடைக்கும். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் போலி செஞ்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நெய் விட்டு எடுத்திங்கன்னா நல்ல மிருதுவான டேஸ்டான சக்கரவள்ளி கிழங்கு போலி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுட சுட சக்கரவள்ளி கிழங்கு போலி ரொம்ப சூடாக இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்ல சூடாக இருக்குது. சாஃப்டாகவும் வந்தது, நல்ல டேஸ்ட்டாகவும் வந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூடு ஆறின பிறகும் அந்த அளவுக்கு மிருதுவாக தான் இருக்கும். சாஃப்டான சக்கரவள்ளி கிழங்கு போலி. தேங்க்யூ.